ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபுல் வீடியோ என்னெல்லாம் கோயில் பார்த்தோம் என்னென்னு ஃபுல் வீடியோவில் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காலையில் பஸ் ஏறி நாங்கள் ஒரு கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டிலேருந்தே காலையிலுக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு எப்போவுமே நாங்கள் வெளியில் போனால் கட்டிடுவோம். ஏன்னா ஒருத்தருக்கு அவுட் சைட் ஃபுட் செட் ஆகாது. அப்படி கிளம்பி ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது முருகர் கோயில் தான். அப்படி நாங்கள் விசிட் பண்ண இடம் 6வது படை வீடு, முருகரோட 6வது படை வீடு. இங்கே தரிசனம் அவ்வளோ சூப்பராக பார்த்தோம். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு மனசு நிம்மதியாக இருந்துச்சு இந்த கோயில் பார்க்குறதுக்கு. எல்லா கோயிலுமே ரஷ் இருந்துச்சு. ஆனால் நல்லா அழகாக தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே கீழே வந்தால் இன்னொரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்கு ஒரு டைம் இல்லை. ஸோ அப்படியே அங்கே கீழே அழகர் கோயில் இருந்துச்சு. அழகர் கோயில் பார்த்துட்டு அங்கேயும் ஃபுல் ரஷ்ஷு. அது இயர்லி ஒன்ஸ் தான் அந்த கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி போயிட்டு அங்கேயே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லைனில் நின்று சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். இதுலேயும் ரஷ்ஷு, எங்கே போனாலும் சின்ன குழந்தைங்களாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அழகர் கோயில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எனக்கு எங்கே போனாலும் இந்த மாங்காய் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் மாங்காய் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை வாங்கிடுவோம். 100 ருபீஸாக இருந்தாலும் சரி, 80 ருபீஸாக இருந்தாலும் சரி, 1000 ருபீஸாக இருந்தாலும் வாங்கி எனக்கு சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அது பார்த்து வாங்கி சாப்பிடாம போயிட்டேன்னா அவ்வளோதான். திருப்பி அது ஒரு 1/2 hour 1 hour ஐயோ வாங்கலையேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது எவ்வளோ காயாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவேன். அப்புறம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப் கிளம்பிட்டோம். அது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, பட் இங்கே என்ன ஷார்ட்னா, நாங்கள் ஆட்டோ வச்சு ட்ராவல்ஸில் தான் போனோம். பட் ஆட்டோ வச்சு போய் முருகனோட முதல் படை அங்கே ஃபுல் ரஷ்ஷு. 4:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு வெளிலவே நின்று சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே போயிட்டு நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணணுன்றதுக்காக வெளிலவே நின்று எல்லோரும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் சின்ன குழந்தைங்களும் கொடுக்கனால பசி, எல்லாருக்கும் பசி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே சின்ன குழந்தை கூட சேர்ந்து ஐஸ்கிரீமு ஜூஸும் எல்லாம் குடிச்சிட்டு மதிய சாப்பாடு புளியோகரை செஞ்சு சாப்பிட்டோம். அதை எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் இங்கே கோயில் பார்த்துட்டு அப்புறம் நடந்து போய் நெக்ஸ்ட்டு போயிட்டு திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணணும். வேகமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் வெக்காளி அம்மன் கோவிலில் எனக்கு இந்த கோவிலில் இங்கே ரொம்ப பிடிச்ச கோவில் பெருமாள் சுவாமி கோவில் தான். அது பார்த்தாலே அப்படியே ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கும். இங்கே தண்ணியில் சென்டரில் சுவாமி சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் திருச்செந்தூர் கோயிலுக்கு எங்கேயுமே சாப்பிடவும் இல்லை. சரி அங்கே க்ளோஸ் ஆகிடும் கோயிலெல்லாம் வச்சுருக்கோங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புவோம். அப்புறம் பஸ்ஸில் நாள் பாட்டு இல்லை, நம்ம எப்படி டான்ஸில் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் வந்துட்டோம். அப்புறம் திருச்செந்தூர் அந்த போர்டு பார்த்தாலே ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த என்ட்ரிலே அவ்வளோ ஒரு குட் வைப்பாக இருந்துச்சு. அப்புறம் திருச்செந்தூருக்கு அந்த எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அப்படியே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக பளிச்சுன்னு இருந்துச்சு எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி அந்த கோபுரத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் பிரகாசமாக அந்த வேலை பார்க்கும்போது, அதெல்லாம் நைட்டு கண்ணில் என் கண்ணில் இது மயில் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். அப்புறம் போயிட்டு பீச்சில் படுக்கலான்னு பிளான் பண்ணோம். சரி பீச்சில் போயிட்டு அங்கே அந்த வேலை பார்த்தவே சுற்றி நான் அங்கேயே சுற்றிட்டுருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே திருப்பி அங்கேயே சுற்றிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் நைட் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஹோட்டல் போயிட்டு தோசை வாங்கி சாப்பிட்டு நைட் டிஃபன் திருச்செந்தூர்லேயே முடித்தோம். 3 கொல் தோசை 100 ரூபா சொன்னாங்க. சரி டூரிஸ்ட் பிளேஸ்லான்ட்டு வாங்கிட்டு அப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கிட்டோம். இன்னுக்கு மேலே தானே இருக்கே. காலையில் எழுந்ததும் பீச்சில் குளிச்சுட்டு உடனே ஒரு 3 o'clockலாம் இருக்கும். ஒரு நாளைக்கிணறுக்கு போயிட்டோம். நாளைக்கிணறுக்கு போயிட்டு வெயிட் பண்ணோம்.
அப்போவே ஃபுல் ரஷ்ஷு. ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். 5 ஓ கிளாக் ஓப்பன் பண்ண வேண்டியது 6 ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா ஃபுல் கூட்டம். பீச்சில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து நாளைக்கு நேரத்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ரஷ்ஷு. 5 ஓ கிளாக் போய் 3 ஓ கிளாக் நின்றவங்க 5:30 6 வெளியே வரதுக்கு அப்படியே 6 ஓ கிளாக் ஆகிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் நாங்கள் ஒரு நார்மல் டேயில் தான் போனோம். இவ்வளோ ரஷ் இருக்குன்னு நாங்கள் நினைட்டேன். இங்கேருந்து கோயில்கிட்ட கோபுரம் வரைக்கும் அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் கேங்கெல்லாம் குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் ரெடி கூட ஆகாமல் போய் வேக வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் கூட போடல, தலை கூட வரல. சரி போய் லைனில் நின்றுக்கிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் போயிட்டு பார்த்தா நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள டபுள் லைனாக மாறிடுச்சு. இது நாளைக்கு மட்டும். அப்புறம் வேகமாக வந்து லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரியில் கேட்டோம். ஒருத்தருக்கு 1000 ருபீஸ் கேட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 22 மெம்பர்ஸ் வந்தோம். சரி போயிடலாண்டான்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் தரிசனத்தில் போயிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. 100 ருபீஸ் தரிசனத்தில் போனதுக்கு ஃப்ரீ டிக்கெட்லேயே போயிருக்கலாம். ஃப்ரீ டிக்கெட் போனவங்களே 3.5 ஹவர்ஸில் பார்த்துட்டாங்க. நாங்கள் 10:30க்கு தான் நாங்கள் சாமியை பார்த்து முடித்தோம். 5 ஹவர்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் காலையிலையும் நைல் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் லைனில் நின்றால் 6 ஓ கிளாக் 5:30 ஸ்டார்ட் பண்ணோம் லைனில் நிற்க. வெளில வந்தது 10:30. அவ்வளோ கால்வலி. அப்புறம் லைனில் நின்று மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் ரஷ்ஷுங்க. போனால் புக் பண்ணிட்டு போங்க. அவங்க கூட யாராச்சும் பெரியவங்க இருந்தால் அவங்க கூட வந்து ஒருத்தர் 60+ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் அவங்க கூட ஒருத்தர் வெளியே உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த குழந்தை வச்சவங்களுக்கும் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் ஃபைனலாக சாமி தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டோம். அப்புறம் அந்த சாமி பார்த்ததுக்கப்புறம் அந்த டயர்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அவ்வளோ உற்சாகமாக ஹாப்பியாக இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்ல தரிசனம். ஏன்னா போகிறவங்க முன்னாடி புக் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. பாய்.